1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 19 21 வரை. நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். மற்றவர்கள் நம்மை அடிமையாக்குவது என்பது வேறு. யோசேப்பை அண்ணமாரெல்லாம் அடிமையாக வித்துட்டாங்க. அதனால் அவன் அடிமையாக்கப்பட்டான். போத்திபாருடைய வீட்டிலே அடிமையாக இருந்தான். ஆனால் இது அப்படி இல்லை. தன்னைத்தானே அடிமையாக்கி கொள்வது, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. மற்றவர்களால் அடிமையாக்கப்படுவது அது வேற, தன்னைத்தானே அடிமையாக்கி கொள்வது. யாரும் அவனை அடிமை ஆக்கலை, யாரும் அவனை அடிமையாக நடத்தலை, யாரும் அவனை அடிமையை ஆக்கலை. ஆனால் அவன் தன்னைத்தானே அடிமையாக்கி கொண்டான் பவுல். எதுக்காக? அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக. அதிக ஆத்துமாக்கள் நமக்கு வேணும்னா இன்றைக்கி ஆத்துமாக்களுக்காக வாஞ்சித்து கதறுகிறார்கள். பல்வேறு குறிக்கோள்கள், பல்வேறு டார்கெட் வைக்கிறாங்க. இத்தனை ஆத்மா, இந்த வருஷத்தில் இத்தனை ஆத்மாவை ஆதாயம் பண்ணணும், இந்த மாதத்தில் இத்தனை ஆத்மாவை ஆதாயம் பண்ணணும், டார்கெட்லாம் வைக்கிறாங்க, குறிக்கோள்லாம் வைக்கிறாங்க. ஆனால் அதிக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதற்கு நம்மை நாமே அடிமைகள் ஆக்கி நம்மை நாமே தாழ்த்தணும். எவ்வளவு தாழ்த்துக்கிறோமோ, எவ்வளவு நம்ம பள்ளமாக இருக்கிறோமோ அவ்வளவு தண்ணி ஓடி வந்து நம்மளே தேங்கும். பள்ளத்தை நோக்கி தான் தண்ணீர் ஓடி வரும், பள்ளத்தில் தான் தண்ணீர் தேங்கும். ஓடி வந்தால் மட்டும் போதாது, தேங்கணும்ல. ஆகினால தாழ்ந்த இடத்தில் தான் தண்ணீர் தேங்கும் அப்படின்னு ஒரு பழமொழியே உண்டு. நம்மை தாழ்த்தணும். சில நேரங்களில் நம்ம நம்மளை தாழ்த்தலைன்னா நம்ம ஆண்டவரை பற்றி சொல்ல முடியாது. நான் என்னுடைய முடியை வெட்டி கொள்றதுக்காக ஒரு கடைக்கு போவேன். அங்கே வட இந்தியாக்காரங்க இருக்காங்க. வட இந்தியாக்காரங்க தான். எனக்கு ஹிந்தி தெரியுன்றதுனால அவங்ககிட்ட ஹிந்தியில் பேசுவேன். நான் வழியாக அவங்ககிட்ட பேசுவேன். அவங்களுக்கு தமிழ் தெரியாது. சில வார்த்தைகள் தான் தெரியும். முடி வெட்டுறதுக்கு தேவையான வார்த்தைகள் தான் தெரியும். ஹிந்தியில் பேசினேன். ஒரு வாலிபங்கிட்ட ஹிந்தியில் பேச்சு கொடுப்பேன். அவனை கொஞ்சம் பழகிட்டு சுவிசேஷன் சொல்லலாம் என்று நான் கொஞ்சம் பேச ஆரம்பித்தேன். முதல் நாள் அவனை நான் பார்த்தபோது நல்லா பேசினேன். 2வது நாள் அவன் கொஞ்சம் அப்படி என்னை கண்டுக்கல. அவனுக்கு நான் கையை செச்சு அவன் என்னை கண்டுக்கல. ஒருவேளை அவன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னடா இவங்கிட்ட நம்ம வழியே போய் பேசினது நம்முடைய மரியாதையை கெடுத்து விட்டதோ என்று நினச்சேன். ஆனால் அந்த ஆத்மாவுக்கு எப்படியோ அந்த ஆண்டவர் பற்றி சொல்லணுமே, அதனால் அதை பற்றி நான் கவலைப்படலை. அவனை பார்க்கும்போது நான் புன்னகிப்பேன். கையாசை கேட்டால் கூட அவனை பார்க்கும்போது முதல்ல எப்படி இருக்கீங்கன்னு கேட்பேன். இப்போ அந்த எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறதுக்கு கொஞ்சம் தயக்கம் வந்துடுச்சு. நம்மளை அவன் கண்டுக்கவே இல்லையே. நம்ம கையை அசைக்கிறோம், அவன் சும்மா அப்படி கண்ணை அசைக்கிறான் பதிலுக்கு. ஒரு முடி வெட்டுறவன், ஒரு வாலிபன் இப்படி நடந்து கொள்கிறானே, நம்மை இவ்வளோ மலிவாக்கி கொள்ள வேண்டுமா, நம்மை நாமே சீப்பாக்கி கொள்ள வேண்டுமா என்கிற எண்ணம் எனக்கு வந்துட்டு. ஆனால் கடந்த முறை போன போது நான் அவனை பார்த்து புன்னகைத்தேன். அப்புறம் அவனே என்கிட்ட பேசினான், அவனே என்கிட்ட வழியை பேசினான், நான் அவன்கிட்ட பேசினேன். அப்போ நம்மை தாழ்த்த வேண்டியிருக்கு. நானும் இன்னொரு என்னை விட மூத்த ஊழியர் ஒருவரும் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் ஆட்டோவில் போனோம் சென்னையில். அப்போ அந்த ஆட்டோக்காரர் ஏதோ பேசினார், நான் பதில் சொன்னேன். அந்த ஊழியக்காரர் ரொம்ப வருத்தப்பட்டார். ஆட்டோக்காரங்கிட்டலாம் நீ பேசுறியப்பா, அதாவது ஒரு ஆட்டோக்காரன்ட்டெல்லாம் நம்ம பேசக்கூடாது, நம்முடைய ஸ்டாண்டர்ட் என்ன, நம்ம கௌரவம் என்ன, ஆட்டோக்காரன்ட்டெல்லாம் பேசக்கூடாது என்பது அவருடைய அபிப்பிராயம். அப்புறம் போய் ஒரு வீட்டுக்கு நாங்கள் போனோம். ஒரு ஊழியக்காரருடைய சகோதரி வீட்டுக்கு போனோம். அங்கே போய் சொல்கிறாரு, பாருமா இந்த தம்பி ஆட்டோக்காரன்ட்டெல்லாம் பேசுகிறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு ஆட்டோக்கார்ட்ட பேசுகிறது அவ்வளோ ஒரு மரியாதை குறைவான செயலா, கௌரவ குறைவான செயலா? நம்மை தாழ்த்தணும். தாழ்த்தினாதான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்த முடியும். அது ஆட்டோக்காரரோ முடிவெட்டுறவரோ நம்ம தாழ்த்தணும். நான் ஒரு ஊழியக்காரன், என் படிப்பு என்ன, என்னுடைய ஸ்தானம் என்ன என்று நினச்சா, அதான் பவுல் சொல்கிறான், என்னை நானே அடிமையாக்கினேன். தாழ்த்துறதுனா மற்றவர்கள் நம்மை மதிக்காத போதும் அதை பெரிதுபடுத்தாமல் தாழ்த்தணும். அதான் ரொம்ப முக்கியம். நாம் ஆதியாகமம் 16:4 தன்னை தாழ்த்தாத அடிமையை பற்றியும் பேசுகிறோம். இவன் அடிமை இல்லை, ஒரு அடிமையை போல தன்னைத்தானே தாழ்த்தினான். ஒரு அடிமை, ஆனால் அவள் தன்னை தாழ்த்தாமல்
மற்றவர்களை அற்பமாக எண்ணினாள். மற்றவர்களை தன்னைத்தானே அடிமையாக்குவது என்றால் என்ன? மற்றவர்களை அற்பமாய் எண்ணாமல் இருப்பது. ஆதியாகமம் 16:4 சொல்கிறது, அவன் ஆகாரோடு சேர்ந்தபோது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். ஆகார் ஒரு அடிமை பெண். அவளுடைய எஜமானிக்கு குழந்தை கிடையாது. இவ கருத்தரிச்சிட்டா. உடனே தன்னுடைய எஜமானியை துச்சமாக எண்ணினாள். அதனால் அவளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு, பெரிய உபத்திரம் வந்துச்சு. வீட்டை விட்டு ஓட வேண்டியதாயிட்டு. அதுக்கப்புறம் கர்த்தர் அவளோட பேசி அவளை சமாதானப்படுத்தி திரும்ப கூட்டிகிட்டு வந்தார். அதனால் ஒரு அடிமை பெண் உலகமகா பணக்காரர்களில் ஒருவனுடைய மனைவியை துச்சமாக எண்ணினாள், அற்பமாக எண்ணினாள். நம்மை நாமே அடிமையாக்குவது என்றால் என்ன? யாரையும் அற்பமாக எண்ணக்கூடாது. நான் ஒரு முகாமில் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். நான் தான் அதில் மெயின் பிரசங்கியார். 5 முறை 2.5 நாட்கள் முகாமில் 5 முறை நான் பிரசங்கம் பண்ணினேன். இன்னொரு பிரசங்கியார் 3 முறை பிரசங்கம் பண்ணினார். இன்னொரு பிரசங்கியார் 2 முறை பிரசங்கம் பண்ணினார். இன்னொரு பிரசங்கியார் ஒரே ஒரு முறை பிரசங்கம் பண்ணினார். அவர்கள் அத்தனை பேரிலும் நான் தான் வயதிலும் அனுபவத்திலும் ஸ்தானத்திலும் மூத்தவன். எனக்கு அங்கே அதை ஏற்பாடு செய்திருந்தவர்கள் சொன்னார்கள், ஏற்பாடு செய்த ஊழியக்காரர்கள் சொன்னாங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நீங்கள் பிரசங்கம் பண்ண வேண்டிய நேரத்தில் பிரசங்கம் பண்ணிவிட்டு நீங்கள் அறையில் ஓய்வெடுத்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள். நான் என்ன யோசித்தேன், நான் செய்தி கேட்கணும். நான் கேட்குறதுக்கு வாய்ப்பு எனக்கு குறைவு. நான் அதிகமாக பிரசங்கம் பண்ணிக்கிட்டே போதிச்சுக்கிட்டே இருக்கேன். நானும் செய்தி கேட்கணும். 1. 2வது, அவர்களை நான் உற்சாகப்படுத்தணும். ஒரு செஷனாவது போய் அவர்கள் பிரசங்கத்தை நான் கேட்டால் அவர்களுக்கு உற்சாகமாக இருக்கும். அண்ணன் கேட்குறாரு நம்ம செய்தியை, அவங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். 2வது, அவர்களுக்கும் நான் ஏதாவது ஆலோசனை சொல்ல முடியும். ஒரு பிரசங்கியார் ஒரு முறை அந்த கூட்டத்தில் அதிகமாக நகைச்சுவையை சேர்த்துட்டார். நான் அடுத்த என்னுடைய செய்தியில் அதை ரொம்ப நாசுக்காக சுட்டி காட்டினேன். நகைச்சுவையை குறைக்கணும், நாசுக்காக சுட்டி காட்டினேன். அப்போ எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு பிரசங்கியார் ஒரு முறை தான் பிரசங்கம் பண்ணார். 7 மணி நேரம் பிரயாணம் பண்ணி வந்தார். 1 மணி நேரம் பேசிட்டு போயிட்டார். ரொம்ப களைப்பாக இருக்கேன் நான். 2வது நாள் சாயங்காலம் ரொம்ப களைச்சி போயிட்டேன். தூக்கமாக வருது எனக்கு. ஏன்னா மத்தியானம் நான் தூங்கலை. மத்தியானம் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஓய்வு எடுப்பேன். அதனால் ஓய்வு எடுக்காமல் ஜனங்களை நான் சந்தித்தேன். ஜனங்கள் எல்லாரும் என்னை சந்திக்க விரும்பினார்கள். அந்த மத்தியானம் முழுவதும் ஜனங்களை சந்தித்தேன். களைப்பு, தூக்கம். ஆனாலும் அந்த பிரசங்கருடைய பல்லை கடிச்சிக்கிட்டு கண்ணை கஷ்டப்பட்டு திறந்து கொண்டு தூக்கம் கட்டுது, கஷ்டப்பட்டு அங்கே நான் உட்கார்ந்துருந்தேன். அதுதான் பெரிய சாட்சி. ஜனங்கள் அங்கே சுகமானாங்க. ஜனங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாலேயும் பகிரங்கமாக ஜனங்களை முன்னால் அழைத்து அவர்களுக்கு வெளிப்பாடுகளை சொன்னேன். உண்மை என்று அவர்கள் சாட்சி சொன்னார்கள். வியாதி உள்ளவங்களை முன்னால் கூப்பிட்டு எல்லார் முன்னாலையும் ஜெபம் பண்ணி அவர்கள் சுகம் பெற்றார்கள். இதெல்லாம் விட பெரிய சாட்சி அதை ஒழுங்கு செய்தவர் ஊழியக்காரர், மூத்த போதகர் சொன்ன சாட்சி. நீங்கள் எல்லா செஷன்லையும் உட்கார்ந்துருந்தீங்க. உட்காரணும்னு அவசியம் இல்லை, ரூமில் இருந்திருக்கலாம். யாரையும் அற்பமாக எண்ணக்கூடாது. யாரையும் அற்பமாக எண்ணினால் அது தாழ்மை அல்ல, அது அநேக ஆத்துமாக்களை நாம் சம்பாதிப்பதற்கு பெரிய தடை. நம்மை நாமே அடிமையாக்கி கொண்டால் யாரும் நம்மை அடிமைப்படுத்த மாட்டார்கள். நம்மை நாமே நாம் அடிமைப்படுத்தாவிட்டால் யாராவது நம்மை அடிமைப்படுத்துவார்கள். ஆமென்.